அனைவருக்கும் வணக்கம். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவி மோகன் ஸ்டூடியோலேருந்து அவருடைய டைரக்ட் பண்ணுறக்கூடிய படத்துடைய ப்ரமோ வெளியாக இருக்குது. நம்ம யோகி பாபு அவர்கள் நடிக்கிற திரைப்படம் சைக்காலஜி ஆஃப் ஆர்டினரி மேன் ப்ரமோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. ஹாய் சார். வாங்க யோகி. நல்லா இருக்கு. எதுக்கு சார் என்னை இம்மிடியா மொட்டை மாடிக்கு வர சொன்னீங்க? நான் ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் யோகி. 22 வருஷமா தானே பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. டைரக்ட் பண்ண போறேன் யோகி. எதுக்கு சார் நமக்கு அதெல்லாம்? வந்தோமா, நடிச்சோமா, கேரவன்ல உட்காந்தோமா, ஜூஸ் குடிச்சோமா, ஹீரோ. இந்தியாவில பெஸ்ட் டைரக்டர் சார் நீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல டைரக்டர் தான் சார் உலகமே தேடிட்டு இருக்கு. நல்ல முடிவு எடுத்துக்கிறீங்க. கதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி. டைலாக்ஸ் ரெடி. இது இல்லையா? பார்க்கலாமா? எல்லா சீன்லையும் நீங்க தான் இருப்பீங்க. ஆமா சார். ஃபர்ஸ்ட் பேஜ்ல என் பேர் தான் இருக்கு, செகண்ட் பேஜ்ல என் பேர் தான் இருக்கு, தேர்ட் பேஜ் என்ன சார் ஸ்ரீராம் ஜெய மாதிரி எல்லா பேஜும் நான் தான் இருக்கிறேன். அது நீங்க தான் எல்லா சீன்லயும் இருக்கீங்கன்றது ஃபிக்ஸ் ஆயிட்டேன். கதை ரெடி, டயலாக்ஸ் ரெடி, ஆனா இந்த கேரக்டர் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது யோகி. கேரக்டர் கிடைக்கலையா? அங்க அங்க தெரியுதுல்ல ஒரு ரூம். ரூம் காஸ்டியூம் ரூம் யோகி. அது காஸ்டியூம் ரூமா? சொல்லுங்க சார். அங்க போயிட்டு டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் இருக்கும். நீங்க மட்டும் போட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இன்ஸ்பயர் ஆகி கேரக்டர் பிடிச்சிடுவேன். அப்படிங்களா? காஸ்டியூம் போட்டா கேரக்டர் பிடிச்சிடுவீங்களா? அவன் ரூம் போட்டு தான் கேரக்டர் பிடிப்பான். நம்மளால என்னடா காஸ்டியூம் போட்டுனா கேரக்டர் பிடிக்கும். செம்மையா இருக்குங்க. அப்புறமா இது பழைய இது மாதிரி. ஓகே, இந்த ராஜா காலம் சரியா ராஜா? எனக்கேவா? ஓ, மெயின் வேலைக்கு பண்ணுற மாதிரி. என் ப்ரொடக்ஷன், அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அப்போ வேற மாதிரி வரேன். நல்லா இருக்கு. 6 பேக்ஸ் வைக்கணும், வச்சிருவீங்களா? சிரிப்பு கேட்டனா எதுக்கு 6 பேக்? நோ, வேற மாதிரி வரணும். காஞ்சரிங் கட்ட பெண்ணும் போட்டு காமிச்சாச்சு. எந்த கேரக்டருமே வரலையா? இப்பதான் தெரியுது எதுக்கு பாய் தலைகணி எத்தனை சொன்னார். கோசுவதி தான் மிஸ்ஸிங். தூங்கு. ஓ, டயர்டாகி படுக்க போயிட்டாரா? இது எக்ஸ்ட்ரானரியா? ஆர்டினரி சார். இது ஒரு ஆர்டினரி மேனோட கேரக்டரை விட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் வேற என்ன இருக்கு? டைட்டில் ஆர்டினரி மேன். நீலா கூட தூங்குறதுக்கு மேகத்துக்குள்ள போயிடுச்சு. இந்த டேரக்டர் நம்மள விட மாட்டாரு சார். தயவு செய்து அதை கொடுங்க சார். இருங்க முடிச்சுட்டு தரேன். நான் தலகாணி கேட்டேன் சார். தலகாணி செம்மைங்க. செம்மையாக இருக்குது. ப்ரமோ நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக எப்படி சொல்கிறது, அவங்களுடைய காமம் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதாவது நம்ம ரவி மோகன் சாராக இருக்கட்டும், யோகி பாபு சாராக இருக்கட்டும், இவங்க 2 பேருடைய காம்பினேஷனில் வர கோமாளி படம் ரொம்ப 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 அல்டிமேட்டான ஒரு மூவி. இப்போ வந்து இவர் டிரெக்ட் பண்ணி நம்ம யோகி பாபு அவர்கள் வந்து நடிக்கிறாருன்ற போது ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருந்தது, எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஒரு படத்தை டிரெக்ட் பண்ணுறாரு. அதோடைய ப்ரொமோ வந்து இப்போ பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது.
யோகி பாபு அவர்கள் வந்து எந்த கெட்டப்பில் பார்த்தாலும் அவர் வந்து கச்சிதமாக பொருந்துறாரு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ பார்த்த கெட்டப் எல்லாத்துலேயுமே அவர் கரெக்டாக இருக்கார். அதுவும் ஆர்டினரி மேனாக பயங்கரமாக இருக்காருன்னு தான் சொல்லணும். நல்லா இருக்கு. ப்ரொமோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அழகாகவும் கொண்டு போயிருக்காங்க. ஒரு ஆர்டினரி மேன் என்ன மாதிரி ஸ்டோரியாக இருக்க போகுதுன்றது தெரியல. ரவிமோகன் சார் வந்து எப்படி யோகி பாபு சாரை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்ட போகிறாருன்னு தெரியல. அவருடைய ஸ்டைல் வந்து நமக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா இப்போ தான் அவர் படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. அவர் ஆக்டிங் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும். ரவிமோகன் சார் வந்து ஆக்டிங் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவருடைய டிரெக்டரும் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு நார்மல் ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகாக சொல்ல போகிறாருன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு இந்த ப்ரொமோவை பார்க்கும்போது. ப்ரொமோ காட்டுற விதமும் சரி, அவங்க பேசுகிற டயலாகும் சரி, யோகி பாபு சார்னா கவுண்டரில் சொல்ல வேணாம், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் ரவிமோகன் சாரும் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ வந்து இந்த ப்ரொமோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.